அரசியல் செய்ய விருப்பமில்லை, அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. நாடு பார்த்துட்டு இருக்கு. அவரு விஜய் எப்படி இருக்காருங்கிறத நாடு பார்த்துட்டு இருக்கு. அவருக்கு எல்லாருமே சொல்றாங்க அவருடைய பலகீனமானவர். ஒரு பிரச்சனை வந்துன்னா பலகீனமானவர் ஓடி ஒழிச்சுக்கிடுவார். அதுதான் அவரும் அவரை சார்ந்தவர்களுக்கும் உள்ள இப்ப இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கக்கூடியது. அதனால அப்படி பலகீனமானவங்க தன்னை வீரணி காட்டக்கு எதையாச்சும் சொன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். மாவட்டத்தை தேவையில்லை. எல்லாரும் அப்படித்தானே தம்பி சொல்லணும். ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களை பார்த்துதான் எல்லாருமே சொல்லணும். எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு என்ன நடந்துங்கிறத வரலாறு இருக்கு. அந்த வரலாறுல இப்ப இன்னைக்கு அந்த வரலாறு இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுல அந்த வரலாறுல இவரும் சேர்ந்துட்டு தானே. ஏற்கனவே 10 நடிகர்னா 11வது தம்பி விஜய் சேர்ந்திருக்காங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. என் தலைமையில வாங்கிருக்காங்க. அதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையா. அவர் விருப்பப்பட்டவங்க போலாம். சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகிறார். இது சாமானிய ஏழை எளிய மக்கள், படித்தவர்கள், இளைஞர்கள் மத்தியில, தாய்மார்கள் மத்தியில அவ்வளவு பெரிய மரியாதையோடு இருக்கக்கூடிய தலைவர். அதனால எல்லாருமே அதுக்கு எதிராக தான் நாங்க இருக்கோமாக தவறு. அது தேர்தலில் எத்தனை தேர்தல் நம்முடைய முதல்வர் பொது கட்சி தலைமை ஏற்ற பிறகு இதுவரை எந்த தேர்தலையும் அவர் வெற்றி வாய்ப்பை இழக்கல. இன்னும் தொடர்ந்து அவரு வெற்றி பெற நினைப்பது மக்களுக்கு பணியாற்றுவது. இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்க தான் கேட்டு அதை எங்கிட்ட சொல்றது. நன்றி.